Hi friends, welcome back to நம்ம சேனல். இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு புது கார் வாங்க முடியுமா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நான் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே என்னோட லைஃப்பில் நடந்தது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து உங்கள் லைஃப்பில் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நான் சென்னையில் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து வீடியோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வீடியோ பண்ணுறதில்ல 5 minutes வீடியோ பண்ணுறதில்ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆர்டர் கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு 5-6 வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுப்போம். சென்னையில் நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஃபேமிலி இருக்குது, ஒரே ஒரு பாப்பா இருந்தாங்க அப்போது. இப்போ வந்து 3 பேர். ஸோ ஃபேமிலி ரன் பண்ணணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு, ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த கண்டிஷனில் வந்து எனக்கு கார்னால் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்குன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்போது வந்து நான் கார் வச்சுக்கிறவங்கள பார்த்தா பெரிய பணக்காரங்க, இதெல்லாம் நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருக்கும். நம்ம என்ன இப்படியாக வந்துட போகிறோம், என்றைக்காவது ஒரு நாள் மேலே வரும், ஸோ அப்போ நம்மளும் கார் இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி நான் கார்ப்பரேட் வீடியோ பண்ணேன். நல்லா ப்ராஃபிட் ஓரளவு நல்லா கிடைக்கிற டைம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது. பட் ஏதாச்சும் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து ஃபஸ்ட்டு பழகணும் அப்படிங்கிறக்காக மாருதி சென் ஆட்டோமேட்டிக் எடுத்தேன். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 years பேக் எடுத்தேன். அந்த காரோட ரேட் வந்து 65,000 ரூபாய். என் கையில் இருந்தது 40,000 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ மீதி 25க்கு என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீ கடையில் கேரளா சேட்டா ஒருத்தர் வந்து அப்பப்போ பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து வட்டி விட்றாரு அப்படின்னு தெரியும். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண அவ்வளோ பேசினதில்லை, பழகினதில்லை. அவர்கிட்ட வந்து கார் ஆர்சி புக் தரேன், ஆனால் இப்போ தரமாட்டேன், நான் கார் வாங்கிட்டு தருவேன், ஒரு 25,000 தர முடியுமான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே பேசலை, அப்படியே தூக்கி கையில் கொடுத்தாரு. இன்னொன்று ப்ளஸ் என்னென்னா என் ஃபோன் நம்பர் வாங்கலை, என்னோட பேர் மட்டும் கேட்டார், அவ்வளோதான். வேறு என் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் எதுவுமே கேட்கல. ஒரு நம்பிக்கையில் அப்படியே தூக்கி தந்தார். டெய்லி வாரான் அந்த பையன், சரி நல்ல பையன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல தூக்கி கொடுத்துட்டாரு. நானும் அதை கொடுத்து கார் வாங்கினேன். வாங்கி வந்து ஒரு 2-3 நாளில் பழகிட்டு ஒரு 2-3 மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் சென்னை உள்ளே வந்து நல்லா ஓட்டி பழகியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹைவே ட்ரைவ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ நேட்டிவ் வந்து தூத்துக்குடி அப்படின்றனால ஸோ சென்னை டு தூத்துக்குடி வந்து ஒரு திருப்பு வந்தேன். வரும்போதே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ப்ராப்ளம், தண்ணியெல்லாம் லீக் ஆகி ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அடுத்து சென்னை போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் லீக்கை வந்து சரி பண்ணிட்டு காரை வந்து விற்றுட்டேன். எப்படி விற்றேன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காயும் விற்கல, பயங்கர டைட் சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ ஃபினான்ஸ் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அந்த மாதிரி கண்டிஷன். சரி விற்றுரும் அப்படின்ட்டு வாங்கின ரேட்டுக்கு அதே 65,000க்கு வந்து அந்த காரை வந்து திரும்ப நான் விற்றுட்டேன். விற்றுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கார் இல்லை. ஸோ கிடைச்ச வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஒரு நார்த் இந்தியாக்காரர் வந்து இங்கே இருக்கிறாரு சென்னையில். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு திரும்ப ஊருக்கு போகிறாரு. 2 கார் வச்சுருந்தாரு, மாருதி எஸ்டீம் ஒன்று, 2002 ஹோண்டா சிட்டி ஒன்று. அப்போ வந்து ஹோண்டா சிட்டியை நான் விற்க போகிறேன் அப்படின்னு OLXல ஆட் போட்டிருந்தாரு. அப்போவும் என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா இல்லை 25 ரூபா அந்த பட்ஜெட் தான் இருக்குது. அவர்கிட்ட அடித்து பேசி அவர் 1.25க்கு எவ்வளோ 1.75 போட்டிருந்தாரு. 1.25க்கு வந்து முடிச்சுட்டேன். என்ன நம்பிக்கை இல்லைன்னா அதே சேட்டாட்ட திரும்ப காசு கேட்கலாம், ஒரு 1 ரூபா கேட்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டாட்ட போய் பார்த்தா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்ட்டாரு. உடனே நெட்டில் அங்கங்கன்னு தேடி ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸை பிடிச்சி 1 ரூபா ஃபைனான்ஸ் போட்டேன். வெறும் 25,000 தான் என்னோட கையிலேருந்து நான் காசு கொடுத்து வந்து நான் ஹோண்டா சிட்டி கார் இறக்குனேன். ஸோ இறக்கி அவங்களுக்கு மாதம் 5,000 ரூபா நான் டியூ கட்டணும். ஒரு 4-5 மாதம் 6 மாதம் வந்து நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். அங்கே எங்கேன்னு முட்டி மோதி என்னடா பண்ணி வேறு வழி இல்லாமல் அதே காரை வந்து ஸோ வாங்கினதை விட கூட ஒரு 30-40 ரூபாய்க்கு அதை கேட்டாங்க. சரி நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் சென்னையில் வந்து எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணேன், சொந்த ஊருக்கு போயிடலாம், அங்கே போய் என்ன ஏதாவது பண்ணினாலும் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் தூத்துக்குடி வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 years வந்து ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடி வந்த உடனே ஒரு 3-4 மாதம் எனக்கு சென்னையில் உள்ள கண்டக்ட்லேருந்து ஜாப் வந்துக்கிட்டே இருந்துச்சு. போய் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா கை நிறையா ஒரு மாதம் ஒரு 70-80 1 லட்ச ரூபா வரைக்கும் காசு வர்ற மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், புது கார் எடுக்கணும் அப்படின்ட்டு அப்போது மாருதி செலிரியோ வந்து கொஞ்சம் இதுக்கு முந்தின மாடல். ஸோ போட்ட புதுசு என்ன பண்ணேன், போய் கார் புக் பண்ணிட்டேன். 5,000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புது காருக்கு புக் பண்ணிட்டேன். ஒரு 2 weeks வெயிட் பண்ணுங்கள் கார் வந்துடும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். அந்த 2 weeksல உள்ள
டைமில் பார்த்தீங்கன்னா என் கையில் உள்ள காசுலாம் வேறு விதமாக காலியாயிடுச்சு. நல்ல வேளை அந்த கார் வர்றதுக்கு முன்னாடி என்னோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்கிற கஷ்டம், புது கார் எடுத்தோம்னா டீ கட்ட முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ணேன், அந்த 5000 ரூபா திரும்பி தாங்க நீ கம்பெனியில் போய் கேட்டேன். அவங்க வந்து ஒரு 500 ரூபா பிடிச்சிட்டு மீதி 4500 ரூபா தந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் எனக்கு வந்து கார் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சுச்சுவேஷன் அமையவே இல்லை. அப்படியே ஃபேமிலி போய்கிட்டு இருக்கு, 3 குழந்தைங்க ஃபேமிலி. ஸோ சாப்பிட்றது, ட்ரெஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாரின்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. என்னென்னா, அவங்க யூடியூப்க்கு வந்து ஒரு 30 வீடியோஸ் நான் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆகுன்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 10 lakh கோட் பண்ணேன். ஸோ அந்த 10 lakhக்குள்ளே அவங்களுக்கு 30 வீடியோ. பட் என்னென்னா, ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ராவல் பண்ணணும், அதான் பெரிய இது. நானும் சரி பண்ணி தரேன் அப்படின்ட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பட்ஜெட் போட்டு கொடுத்துட்டு, அந்த பட்ஜெட்டில் வந்து 2 லட்ச ரூபாவது எனக்கு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படி கண்டிப்பாக. அப்படின்னா தான் அது ஒர்த்து. கிட்டத்தட்ட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி டைம் போகும். ஸோ 7 மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நம்மளுக்கு கிடைச்சா தான் அது ஒர்த்து அப்படின்னு கால்குலேட் பண்ணேன். ஸோ கார் வந்து நம்ம ஹையர் பண்ணால் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அதுவே பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் வருது. ஸோ என்ன பண்ணலான்னா, செகண்ட்ஸில் ஒரு கார் எடுத்துடலாம். அதுவே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். எந்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுனாலும் சரி. 5 மாதம் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கார் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மீனிங்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து நிறையா லக்கேஜஸ் வரும், ப்ளஸ் கூட 2-3 பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் மெயினாக இன்னொன்று என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக சுற்றி வர்ற அளவுக்கு அதனோட இன்ஜின் கண்டிஷன் வந்து தாங்கணும். அந்த மாதிரி கண்டிஷனில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தேடி பார்த்தா எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. உடனே பார்த்தேன், அடுத்த சாய்ஸ் புது கார் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ புது கார்னால் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனால்டோ குவிட்டு, அப்புறம் மாருதியில் செலிரியோ எல்லாம் பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா 7-7.5 அந்த மாதிரி வருது ஆட்டோமேட்டிக் எல்லாமே. ஸோ என்ன பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக ஹுண்டாய் வந்தேன். 6 வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகிருந்துச்சி. ஸோ அப்போ அந்த கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். ஸோ 2 இனிஷியல் கட்டிட்டு நான் கார் எடுத்துட்டேன். என்னோட டோட்டல் ப்ராஃபிட் எல்லாமே இப்போ வந்து இந்த காரில் முடங்கிடுது. ஸோ அடுத்து வந்து 6 மாதம் கழித்து வந்து நான் அந்த காருக்கு வந்து டியூ கன்டினியூ பண்ணணும். மாதம் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் டியூ. ஸோ ஒரு பெரிய சுமை மாதிரி இருக்குமே, என்ன பண்ண அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள கடவுள் நம்பிக்கை ரொம்ப உண்டு. அதனால் வந்து நான் மனசை தேத்திக்கிட்டேன். அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை, அதுக்குள்ளே என்னென்ன நடக்க போதோ. ஸோ இப்போதைக்கு இதை வந்து முடிச்சிடும் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து நான் இந்த கார் எடுத்துட்டேன். சரி, ஓகே, நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் ஊட்டி, சென்னை, அதுக்கப்புறம் இங்கிட்டு நாகர்கோவில், தஞ்சாவூர் எல்லா ஏரியாவுமே சுற்றி அந்த வீடியோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, எங்களுக்கு வந்து இந்த யூடியூப் ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா இதை நம்பி நம்ம எல்லாமே பண்ணோம், அட்லீஸ்ட் இதை நம்பி ஒரு 6 மாதமாவது நான் எனக்கு வந்து டியூவாவது கட்டலாம், அந்த மாதிரி நான் கோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எல்லாமே போயிடுச்சு. ஒரு 1 or 2 months வந்து எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு யூடியூப் ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படின்னு அவங்க அதோட நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. காட்ஸ் கிரேஸ் இன்ன வரைக்கும் வந்து நான் அங்கங்கே சமாளித்து வந்து டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன். மாதம் 16,000 ரூபா ப்ளஸ் என்னோடய பைக்குக்கு புது பைக்கு தான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து இன்னொரு 4 மாதத்தில் டியூ முடிய போகுது. அது 30 month போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா மாதம் டியூ வந்து நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்த்திங்கன்னா 1.5 வருஷம். ஸோ கரெக்டாக போய்ட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்மளோட சிச்சுவேஷன் வந்து யோசித்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நினச்சதை வந்து சாதிக்க முடியாது. ஸோ இப்படி ஆசைப்பட்டிருக்கோம், இப்போதைக்கு இது இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம தைரியமாக முடிவு பண்ணால் போதும். அதுக்கு அடுத்த வர்ற ப்ராப்ளத்தை அப்போ சமாளிக்க வந்து நம்ம கற்றுப்போம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வர்ற ப்ராப்ளத்தை வந்து சமாளிக்கிறவாறு ஸோ கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு மாறும். ஸோ நீங்கள் எது குறித்தும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பயப்பட வேண்டாம். ஸோ பயப்படாமல் தைரியமாக ஒரு முடிவு எடுங்க. எடுக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, புதுசாக எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை வந்து கரெக்டாக எடுத்துருங்க, தப்பு இல்லை. ஸோ எடுத்தால் என்னால் வந்து ஒரு வருஷத்துக்கு டீ கட்ட முடியும், அப்படி இல்லை ஒரு 4 மாதத்துக்கு தான் டீ கட்ட முடியும். அதுக்கடுத்து வந்து எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில அப்படின்னா, அது வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் நடக்கிற பிரச்சனை. உங்களால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணுவீங்க. அதுக்காக சும்மா இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்மளோட மந்த்லி கமிட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வெறும்
4000 5000 தான் வெளியே கடன் இருந்துச்சு. பட் இப்போ வந்து 20000 கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கை வந்து எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் மேலே போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நீங்கள் எடுக்கணும் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கையில் இருக்கிறத வச்சு இப்போதைக்கு தைரியமாக வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இல்லை என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் பொறுப்பாக முடியாது. என்னோட கான்ஃபிடென்ட்டில் வந்து நான் போயிட்டுருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து டியூ கட்டணும். பட் வந்து கையில் வந்து காசு இல்லை தான். அதுக்காக நான் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நான் கட்டுவேன். அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த நம்பிக்கையில் வந்து நான் போய்கிட்டே இருப்பேன். ஸோ எப்போவுமே நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த நம்பிக்கை வந்து கடவுள் மேலே வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கடவுள் தருவார் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகை சோம்பேறித்தனம். கடவுள் வந்து யாரையும் என்னை நம்பி அப்படியே இருந்துக்கிட்டு நான் சும்மா தருவேன் அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து அவரோட வேலை. ஸோ அதனால் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் கார் வாங்க நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளானை தள்ளிப்படாதீங்க. அதுக்குள்ளே ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் வாங்குங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.